ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. தசமகா வித்யாக்கள் என்பது 10 மகத்தான சக்திகள். அவை பெண்மையின் பல வடிவங்களை குறிக்கும். மகாவித்யா என்றால் பெரிய ஞானம் அல்லது அறிவு என்று பொருள். இவை பிரபஞ்ச சக்தியின் பல்வேறு அம்சங்களான தாய்மை, அறிவு, தைரியம், தியாகம், அழகு, இரக்கம், சக்தி, அன்பு, ஞானம் மற்றும் பிரபஞ்ச ஆளுமைகளை வெளிப்படுத்துகின்றன. ஸ்ரீவித்யா வழிபாடு முறை கூறும் தசமகா வித்யா பற்றி தயவு செய்து விளக்கவும். அந்த கேள்வியிலேயே அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ ஒரு ஆற்றல் என்பது சக்தி பாவம். இந்த உலகத்தில் எங்கெங்கு காணும் சக்தி அடான்னு பாரதி பாடினோம். இப்போது சிவன் இருக்காருன்னா அவர் வெறும் தவம் தான் செய்வார். ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா அதுக்கு அன்லஸ் யூ ஆர் கிவிங் இட் எ கண்டெய்னர் அண்ட் யூட்டிலிட்டி லைக் எ ஃபேன் ஆர் எ டியூப் லைட் ஆர் மைக், எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுங்கிறது உன்னால் ஃபீல் பண்ண முடியாது. அதனால் தவம் என்பது சிவம். அந்த சிவத்தினுடைய பேராற்றலை வாங்கி இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குல்ல ஃபார்மேட், அதுதான் சக்தின்னு சொல்லக்கூடியது. மேட்டர் அண்ட் எனர்ஜின்னு விஞ்ஞானத்தில் இது சொல்லுவாங்க. அந்த 10 வகை என்னங்கிறத அவரே சொல்லிட்டாரும். இந்த உலகம் பூராவும் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு பாரதி பாடுறதுக்கு அதுதான் காரணம். எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடியவன் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு பாசிட்டிவுக்கும் ஒரு நெகட்டிவ் இருந்தாகணும், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி வேலை செய்யாது. அந்த மாதிரி பாசிட்டிவ் அப்படின்றத நீ வந்து சிவன் வச்சுக்கிட்டா அதனுடைய நெகட்டிவ் ஃபார்மேட், நெகட்டிவ்னா ஏதோ கெட்டதுன்ற அர்த்தத்தில் இல்லை, தி அதர் டெர்மினல், அது சக்தி தான். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த உலகத்தினுடைய இயக்கம் என்று சொல்லக்கூடியது. அண்டு நார்மலாக ஒரு தவ வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலான்னு பாரதி சொல்லியிருக்கான். ஒரு மேல் ஃபார்ம் ஆஃப் டிவினிட்டியை விட ஒரு ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் டிவினிட்டி பிடிச்சாக்கா நமக்கு நிறைய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாரதியோட பாரு. அதனால தான் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தா இந்த கவியரசர் இளந்தேவனுடைய முழு நிலவே மூகாம்பிகைன்னு ஒரு கவிதை தொகுப்பு இருக்கும். அதில் ஒரு நாஸ்திகன் சந்திப்பான். அவனுக்கும் அந்த டிவைன் எனர்ஜிக்கும் ஒரு கன்வர்சேஷன் மாதிரி வரும். அப்போ ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுன்னு வருவா, நான் அதை நம்பலை இதை நம்பலைன்னு. இப்போ உனக்கு புரியுதா, நீ இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணமாக ஒருத்தி இருந்திருப்பா, அந்த தாயை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம், தாயை நம்புறேன்னா. அவள் தான் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் போகும், தாயை சிறந்ததொரு கோயில் இல்லை. அதனால தான் பெருமாளை பற்றி சொல்கிற போது கூட பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம் அப்படின்னாங்க. இப்போ இடர்களையும் மாதா பிதாவென நான் உன்னை வரித்தேன், நீ யாதாமால் யாதாமினி அப்படிங்கிறத ஆழ்வார் பாசுரம். அப்பா அம்மாவோ உன்னை வச்சுருங்க, எனக்கு என்ன ஏன்னா. இன்னொரு இடத்துல தேவாரத்தில் வரும், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலை அப்படிங்கிற. வேலைக்கு ஒரு குழந்தைக்கு பால் வேணுமே நீ நினச்சி இந்த குழந்தைக்கு பால் போட்டுக்கிற தாயை விட நீ என்னிடத்தில் அன்பு காட்டினாய் அப்படின்னு. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலை நீ பரிந்து அவுட் ஆஃப் கம்பேஷன் பாவியனுடைய அயமசின என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து உளம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானை யானை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் அப்படிங்கிறது. அந்த குணம் இருக்க அது தாய்மை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிற மேட்ரு எலக்ட்ரிசிட்டி எங்கேயோ நெய்வேலியில் கல்பாக்கத்தில் குந்தால இல்லைன்னாக்கா இந்த பல்பு எப்படி எரியும். அதனால் அது சிவம். அதனால் முதல்ல தாயை குளோரிஃபை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் இருக்கிற சிவனை குளோரிஃபை பண்ணுறாங்க. பாபாஜி, கிராம தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் பற்றி விளக்கவும். இப்போ நம்ம கேளம்பாக்கத்தில் இருக்கோம். கேளம்பாக்கத்தில் இந்த இடத்துல மிளகாத்தம்மன் கோயில் இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம பிரவீனா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கிராம தேவதை எல்லையம்மன் ஏதோ ஒன்று இருக்கா. கேணி அம்மன் இருக்கா. இந்த பக்கம் தையூர் பக்கம் போனீங்கன்னாக்கா அங்கெல்லாம் இருக்கா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை சுற்றியும் 8 திக்கிலையும் 8 விதமான தெய்வசக்திகள் இருக்கும். அதெல்லாம் வந்து கிராம தேவதைகள்னு சொல்கிறது. அதனால் அந்த கிராம தேவதைகள் அந்த கிராமத்தை காப்பாற்றுறது.
நான் இதுக்கு முன்னே சொல்லியிருக்கேன். நான் மண்ணடியில் ஆன்மீகம் செய்த காலத்தில் நெய்வேலியிலேருந்து ஒரு லேடி வந்தா. அவளுக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும். அவள் டுவல், அவளுக்குள்ளே ஒரு காற்று இருந்துச்சு. இப்போது நான் அவளுக்குள்ளே இருக்கிற காற்றுக்கு அப்பீல் பண்ணுறேன், விட்டு போ, குடும்பத்தில் இருந்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி. அவள் சொல்கிறான், ஆமாம் வயசாகி போச்சு, எனக்கு உதவ மாட்டான், நான் இங்கேருந்து போய் இவளை விட்டுட்டு போகலான்னு தாங்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி போ அப்படின்னு. அவள் சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்குமா அப்படின்னா. ஏன்னா இந்த பஜனை பூஜை எல்லாம் பண்ணுற ஒரு உடம்புக்குள்ளே அந்த காற்று போச்சுன்னா போகிற வழிக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் தேடின்னு உருப்பிட்டுரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு காற்று கிடைக்குமா அப்படின்னு. சரி கொடுக்கலாம் போ அப்படின்னு. நான் சிதம்பரத்துக்கு போகிறேன் அப்படின்னா போ அப்படின்னு. ஆனால் திருப்பி 5 நிமிஷத்தில் உட்காந்துட்டா. என்னன்னு கேட்டாக்கா, எல்லக்காளி என்னை விட மாட்டேன்றா, நீ தான் கவர்னர் ஆச்சே, உத்தரவு போடு அப்படின்றா. அப்போ ஒவ்வொரு ஊரையும் காப்பத்துக்கிற தெய்வங்கள் இருக்குது. இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸு அன்ப்ரெடிக்டிவாக இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த ஊருக்குள்ளே நுழையிற போது அதுங்கெல்லாம் தடுக்குது அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதனால் அந்த காலத்திலேருந்து குலம் காக்கும் தெய்வம்னு ஒன்று இருக்குது, அது குலதெய்வம். கிராம தேவதைகள் இருக்குது, அது சின்னதோ பெருசோ அந்த கிராமத்தை காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள். இப்படியே போயிட்டு லாஸ்ட்டில் பெரிய கடவுள் அருள் செய்ய வேண்டும்ன்ற மாதிரி பராசக்தி ஒரு எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, there are so many semi-gods and demigods. They are able to give you quick results and easy dividends. அதனால் people take to the semi-gods and demigods. சில்லறை தேவதைகள் கிட்ட அதுங்கெல்லாம் போய் வாங்கிக்கிறாங்க வரோம். பட் அவங்களுக்கு தெரியாது அந்த தேவதைகள் எல்லாம் கூட எங்கிட்ட தான் அவங்களுக்கு வேண்டிய வரத்தை வாங்கின்னு போகுதுன்னு. they have to come to me for sanctions. அதனால் எங்கிட்ட தான் வராங்க, மக்களுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்லுவார். அதனால் ஜனங்களுக்கு they want immediate results. ஏதோ ஒரு வாழை இலையில் ஒரு படையில் போட்ட உடனே, இல்லை ஒரு கோழியை வெட்டி இது பண்ண உடனே அவங்களுக்கு கேட்டது நடந்துடணுங்கிற மாதிரி. இதெல்லாம் பெரிய தெய்வ நிலையை அடைஞ்சவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க பிகாஸ் தே பிலீவ் இன் தர் கர்மாஸ் தியரி. அவன் செஞ்ச நல்லது கெட்டதுக்கு உப்பு தீனா தண்ணி குடிக்கணுன்றது தான் கர்மா தியரி. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன்றது தான் கர்மா தியரி. அதனால் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய டிவைன் எனர்ஜிஸ் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. தே வில் வெயிட் அன்டில் யூ ஃபினிஷ் யுவர் கர்மாஸ், தென் தே வில் கிவ் யூ. வென் தே கிவ் தே வில் ரியலி கிவ் மோர். பட் பீப்புள் வாண்ட் இமீடியட் ரிசல்ட்ஸ். ஏதோ ஒரு மந்திரம் சொன்ன உடனே, ஒரு ஊதுவத்தி கொளுத்த உடனே, ஒரு கோயிலில் போய் அபிஷேகம் பண்ண உடனே எல்லாம் மாறி போகணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு அஜ்ஞானம். அதாவது நீ செய்த தவறுகளுக்கு இல்லை உன்னுடைய குறைகளுக்கு நீ தண்டனையை அனுபவிக்கிறாய். இதுக்கு சும்மா ஒரு 1000 ரூபாய் பூஜை பண்ணி எல்லாம் நடந்துடணும்னு நினைக்கிறத விட அஜ்ஞானம் ஒன்றும் இல்லை. ஆனால் மக்களுக்கு அந்த பாஷை தான் புரியுது. ஏன்னா ஒவ்வொரு நிலையிலையும் பக்தி பண்ணுறவங்கக்கிட்ட கூட படிநிலைகள் இருக்குது. ஒரு உத்தமமான பூஜை பண்ணுற ஆச்சாரியர்கள், ஜியர்கள், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வேறு. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ஏதோ பண்டிகை பருவத்துக்கு தலைக்கு குளிச்சு போட்டு விளக்கேற்றிட்டு ஏதோ விரதங்கிறதும் அந்த மாதிரி இருக்கிற இது வேறு. அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க கும்பிடுறாங்க. லோகோ பின்ன ருசி, எதுவுமே ரைட் இல்லை, எதுவுமே ராங் இல்லை. ஆஸ் அண்ட் ஆல்லாம் நீங்கள் கடவுளை நினைக்கிறீங்கன்னாக்கா ஓகே. இப்போ உனக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார், அவரால் உன்னை க்யூர் பண்ண முடியல, உனக்கு வேறு எதுவும் மேஜர் ப்ராப்ளம், ஹார்ட்டு, பிரெயின், கண், ஏதோ ஒன்று. அவர் என்ன பண்ணுவார், ஒன்று நல்ல டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணி, அவர் நீ ரொம்ப நல்ல பேஷண்ட்டாக இருந்தால் அவரே உங்கூட ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் உங்கூட இருந்து எனக்கு 30 வருஷமாக பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவார் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் கும்பிட்ற இந்த குல தெய்வங்கள், சிறு தெய்வங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுங்கெல்லாம் உங்கள் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. அண்டு தே நோ ஹூ இஸ் இன் தி பவர் சைக்கிள். அவங்கக்கிட்ட உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க உங்கள் வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுப்பாங்க. அதனால் எல்லாமே ரைட்டு தான். உனக்கு எது புரியுதோ அதை செய். ஒரு எல்கேஜி யூகேஜி லெசன் இல்லாமல் நீ 12th ஸ்டாண்டர்டுக்கும் எம்எஸ்சிக்கும் வர முடியாது. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர் அண்ட் லேட்டர் ஆன் யூ என்லார்ஜ் ஆன் யுவர் நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். கொங்கண சித்தர் 14 சித்தர்களுள் முக்கியமாக கருதப்படுகிறார். நீங்கள் பல அருளுரைகளில் திருப்பதி ஸ்ரீ கொங்கணவர் சித்தர் உங்கள் ஆத்மாவில் இறங்கியுள்ளார் என்று கூறியுள்ளீர்கள். கொங்கணவர் சித்தர் திருப்பதி வெங்கடேச பெருமாளின் அம்சமா? 18 மொத்தம் 247 சித்தர்கள் இருக்கிறாங்க. அதில் மேனேஜிங் கமிட்டி மாதிரி இருக்கிறவங்க 18 பேர், 18 சித்தர்கள்ங்கிறவங்க.
அவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஜோசியம், மருத்துவம், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல தே ஆர் வெரி நாலேஜபிள். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரே நேரத்தில் கூட மோர் தேன் ஒன் பிளேஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கிற சித்தர்கள் அவங்களுக்கு பேரெல்லாம் கிடையாது. கொங்கன் அப்படிங்கிறது நான் மேங்களூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதேசம். அங்கேருந்து வரவங்களை என்ன சொல்கிறீங்க, கொங்கினிங்கிறீங்க. இன்றைக்கும் கர்நாடகாவில் அந்த கொங்கினி சைடில் நல்ல பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கிராம தேவதை சினிமா வந்துச்சு இல்லையா, இந்த கட்டிக்கின்னு ஆடுறது, என்ன காந்தாரா, அதெல்லாம் அந்த ஊரில் இருக்கிறது தான். அந்த ஊரில் பாம்புங்க, இந்த மாதிரி தேவதைகள் இதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பவர் ரொம்ப ஜாஸ்தி காந்தாரா மாதிரி இருக்கிற தெய்வங்களுக்கு. இப்போ கூட காந்தாரா 2 சினிமா எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதில் நடிக்க வந்த ஒவ்வொருத்தரும் செத்துன்னுக்கிறான். ஏன்னா அந்த பாத்திரத்தை நடிக்க வர்றவனுக்கு சில பூஜை புனஸ்காரங்கள் சுத்தபத்தம் தேவைப்படும். இவங்க சும்மா மேக்கப் போட்டு நடிக்கலாம் வந்தாக்க உடலில் பாரு 3-4 பேர் செத்துப்பட்டான் அந்த வேஷம் போட்டவெல்லாம். அதனால் அந்த தேவதைகள் கொங்கன்ன்றது அந்த ஏரியா, மேங்களூர் அந்த ஏரியா, கொல்லூர் இதெல்லாம் கொங்கன். மங்களூர் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க மூகாம்பிகை எல்லாம் கொங்கினிஸு. ஸோ இதில் மேங்களூரில் கணேஷா பீடி எல்லாம் இருக்குது இல்லையா, கணேஷா கோயிலெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொங்கினிஸ் தான் பூஜை பண்ணுறாங்க. அண்டு அந்த அந்த கொங்கினிக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு துளுன்னு பேர். ஸோ அந்த துளுவும் வந்து கொங்கினிக்கு இணையான ஒரு ஆச்சாரங்கள் உள்ள இது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான இது. அப்போ கொங்கண சித்தர்னா யார், அந்த மேங்களூர் துளு இப்போ இருக்கிற பிரதேசத்திலிருந்து வந்தவர்னு அர்த்தம். வந்தவர்னா என்ன அர்த்தம், அவங்க ஒரு ஊராக சுற்றிக்கினே இருப்பாங்க. அதாவது மக்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னா, இந்த சித்தர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போது உத்தரப்பிரதேசில் சீஃப் மினிஸ்டர் இருக்கார் ஆதித்யநாத். அந்த ஆதித்யநாத் யார், உத்தரப்பிரதேசில் கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த கோரக்பூரில் இருக்கக்கூடிய கோரக்கநாதருடைய மடம், அதனுடைய சீஃப் அவர். நிஜமாகவே அஃபிஷியல் சீஃப் அவர் தான். அதனால தான் அவர் காவி கட்டின்னு சன்னியாசி மாதிரி சுற்றிக்கின்னு இருப்பார். கோரக்கநாதர்னு பேர். போகருங்கிறோம். அவர் பழனியில் அது வர்றதுக்கு காரணமாக இருந்தாருந்தோம். இப்போ அந்த போகர் இன்றைக்கி ரத்னகிரியில் சாமியாக இருக்கார். அந்த பிரிவில் பள்ளியில் கோயில் கட்டினாரு. இப்போ ரத்னகிரியில் ஒரு பழைய காலத்து கோயிலை எடுத்து ரெனோவேட் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேறு வேறு ஊரில் வேறு வேறு பேர் அவங்களுக்கு. சேம் சித்தர் இஸ் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அதனால் இவங்களை புரிஞ்சிக்கிறது கஷ்டம். நீங்கள் வடநாட்டிலெல்லாம் போனீங்கன்னா அங்கே காலா கம்பல் வாலாக்கா சவுல்ட்ரின்னுவாங்க. பத்ரி கேதார்லாம் போகிற வழியில் காலா கம்பல் வாலா சாமின்னுவாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் என்ன, கருப்பு கம்பளி போத்தின்னு சாமியார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது யார் தெரியுமா, நம்ம சவுத் இந்தியாவில் காலாங்கிநாதர்னு யாரை சொல்கிறீங்களோ அவங்க. அங்கின்னா துணி, காலாங்கின்னா கருப்பு கலர் துணியை போத்தி இருந்தவர். அப்போ காலாங்கிநாதரும் காலா கம்பல் வாலாவும் ஒன்று தான். அதில் இந்த சித்தர்களுக்கு யாரும் அவங்க பேர்லாம் சொல்கிறதில்ல. இப்போ கோடிசாமி இருந்தார், அவர் பேர் கோடிசாமியா யாருக்கே தெரியாது. அவர் யார், எந்த ஊரில் பிறந்தார், அப்பா அம்மா யார், எதுவுமே யாருக்கும் தெரியாது. அவர் திடீர்னு பார்த்தா சொல்கிறாரு, நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருவாக இருந்தால் என்ன அவர் என்ன சொன்னார், தோத்தாபுரி அப்படிங்கிறாரு. அப்போது தோத்தாபுரி. இன்னொரு தடவை சொல்கிறாரு, நான் வந்து பிரிட்டிஷ் ராணி எலிசபெத் கூட சாப்பிட்ருக்குறேன்றார். அவர் லஞ்சு சாப்பிட்டேன்றாரு. அப்போ எப்படி கோடிசாமி அங்கே போய் லஞ்சு சாப்பிட்டு வந்தார் புரியல. இங்கே வந்து ஜட்ஜி பல்லராமையான்னு ஒருத்தர் இருந்தார் அரும்பாக்கத்தில் அம்ஜிக்கரை. அவர் பெரிய சித்த டாக்டரு, ஆனால் ஜட்ஜி. அவர் சொல்கிறார் கோடிசாமி எங்கள் வீட்டில் இருந்தாருன்றாங்க. லக்ஷ்மி மில்ஸ் தேவராஜ் இல்லையா, அவங்க வீட்டில் கோடிசாமி கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கார் வந்துச்சுன்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டு புரியப்பாளத்தில் போயிட்டு அந்த ஜமீன்தார் வீட்டில் கொஞ்ச நாள் உட்காந்துட்டார். இங்கே வக்கீல் ஏகாம்பரன் ஒருத்தர் தண்டியார்பேட் மணிக்கூண்டு கிட்டே இருக்குது, அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறாரு. இன்னும் எப்பயோ ராமேஸ்வரத்துக்கிட்ட மண்டபம் இல்லையா, கோடியக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த கோடியக்காரில் ஒத்த காலில் நின்று சூரியனை பார்த்து பூஜை பண்ணிக்கிறார். அதனால தான் அவர் கோடிசாமின்னு பேர். அப்புறம் பொம்மிடின்னு ஒரு இடம் ஜோலார்பேட் பக்கத்தில் இருக்குது. அதனால் அங்கே அவர் பொம்மிடி சாமின்றது இவங்க பொன்முடி சாமின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு சாமி எந்த ஊரில் இருக்கிறான், அவன் யார் என்ன யாருக்கும் தெரியாது. இதனால தான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதன்றது. யோகி ராம் சரத்குமார் சாமி இருக்கார். அவர் எங்கேயோ பனாரஸில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தார். அவர் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்கள்லாம் கூட இருந்துச்சு. அவர் பேரே ராம் சரத்குமார் சாமி தான். அவருக்கு ஒரு நாள் துணி காய போடுற போது ஒரு பறவை, குருவியோ காக்காவோ அந்த துணியில் பட்டு கீழே செத்து போச்சு. இவர் அதுக்கு உயிர் வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணுறாரு, உயிர் வரல. அதை புதைச்சிட்டு
நேராக காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே அழுதுகினே போகிறார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. அந்த எனர்ஜி என்னவா இருக்கலாம்? காசியில் இருந்த ஒரு பெரிய மகான் அந்த குருவி வடிவத்தில் இருந்திருக்கலாம், காக்கா வடிவத்தில். அது இறந்து அந்த ஸ்பிரிட் இவர்கிட்ட வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவரால் வாத்தியார் வேலையும் செய்ய முடியல, குடும்பத்தில் இருக்க முடியல. அதை விட்டுட்டு நேராக அரவிந்தர்கிட்ட பாண்டிச்சேரிக்கு வராரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட போகிறாரு, திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி அவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, எதுவும் செட் ஆகலை. கடைசியில் அவர் அரவிந்தோ எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு கஞ்சங்காடு ராமதாஸ்கிட்ட போகிறாரு. ராமதாஸ் சாமி அவருக்கு ராமதாரக மந்திரம் கொடுக்குறாரு. ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் போயிட்டு ஒரு நாள் அவர் சொல்கிறார், ஒரு பெரிய மரத்துக்குள்ளே சின்ன மரம் வராது, நீ கஞ்சங்காட்டில் என் கூட இருக்கக்கூடாது, தனியாக போய் கடை போடு அப்படின்னுறாரு. இது ஒரு ஆன்மீகத்தில் இது ஒரு நிலை. இது அதாவது 2 பேர் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா பெரிய மரத்துக்குள்ளே சின்ன மரம் வராது. நான் எங்கே போவேன்றார், எங்கேனா போவேன்றார். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேங்கிறார், பிச்சை எடுன்றார். சரி, குரு என்னை பிச்சை எடுக்க சொல்லிட்டாருன்னு அன்னிலேருந்து இவர் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுன்றது ஒரு கொள்கையாக ஆரம்பித்தார். திருவண்ணாமலைக்கு நான் போட்டோமா, ஏன்னா இவர் அங்கே வந்தார்ல ஃபார்மர்லாம் மீட் பண்ணுறதுக்கு, அதனால் இவருக்கு பிடிச்சிருக்குதுன்னு போனார். திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இவருக்கு என்ன பங்களாவாக கட்டி ரூம் போட்டு வச்சுருக்குறாங்க, சுடுகாட்டில் சுற்றின்னு இருந்தார். அவர் 40 வருஷம் சுடுகாட்டில் சுற்றின்னு இருந்தார். ஒன்றும் பண்ண மாட்டார். சுடுகாட்டில் கதால் சாய்ந்து நடப்பார், பசிச்சா பிச்சை எடுத்து சாப்பிடுவார். அப்போது ஞானானந்தகிரி சாமின்னு ஒருத்தர் திருக்கோயிலூரில் இருந்தார். அப்போ இருந்த ஐஜி பரமகுருக்கிட்ட அவர் சொன்னார், ஒரு பெரிய மகான் வடநாட்டிலேருந்து வந்தவர் சுடுகாட்டில் சுற்றின்னு இருக்காரு, ஜனங்க வர மென்டல்னு கல் எடுத்து அடிக்கிறாங்க, நீ போலீஸாக ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டியான்னு கேட்குறாரு. அவர் 2 கான்ஸ்டேபிள் இவருக்கு பாரா போடுறாரு. ஓ, ஐஜி பார்க்குறாரு, 2 கான்ஸ்டேபிள் பாரா போட்டுக்கிறாங்கன்னு இவருக்கு கிரேடி ஏறி போச்சு. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய சாமியார் தான் போலக்குது, இல்லைனாக்கா ஐயே வருவாரான். இவனுக்கு சினிமாக்காரன் போகணும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் போகணும், அப்போ தான் சாமியார். இவனுக்காக எந்த சாமியாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மூலையும் கிடையவே கிடையாது. அப்படி பாரா போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்க இல்லையா, சிவகாசி விருதுநகர் இந்த சைடில். இதுக்கு முன்னால் அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார். அந்த இடத்துல சாமி தோப்பு ஐயான்னு பேர் அவருக்கு. அந்த சாமி தோப்பு ஐயா தான் இவர். அதாவது இவர் பனாரஸில் பிறந்து அங்கேருந்து இங்கே வந்தவர். ஆனால் இவருக்குள்ளே வந்த ஆத்மாங்கிறது சுவாமி தோப்பு ஐயா. அதனால் இவர் இந்த ஆன்மீகத்துக்கு வந்துட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய சிவகாசி விருதுநகர் நாடாருங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு வீடு இங்கே தேர்முட்டிக்கிட்டே எடுத்து கொடுத்தாங்க. கோயிலுக்கு நேர் இதில் சந்தில் எடுத்து கொடுத்தாங்க. சந்நிதி தெருன்னு சொல்லுவாங்க. அதை அங்கே தான் இருந்தார். அப்படியே ஜனங்க வர போக அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பணம்லாம் போட்டாங்க. போட்டுட்டு இவங்க 1000 ரூபாய்க்கு சாமியோடைய ஃபோட்டோஸு இதெல்லாம் போட்டு ஒரு புக்கு வெளியிட்டாங்க. அந்த புக்கு மூலமாக அந்த பணம் அதை போட்டு இப்போது ரமணாசிரமத்துக்கு எதிர் சந்தில் ஒரு இடம் அந்த காலத்தில் வாங்கினாங்க. அந்த இடத்த வாங்கி முதல்ல சிம்பிளாக ஒரு ஓலை கொட்டாய் மாதிரி போட்டு ஆரம்பித்தாங்க. அப்படியே வசூல் ஆக ஆக ஒரு பெரிய ஹால் கட்டினாங்க. ஒரு சின்ன லைப்ரரி, ஒரு கிச்சன். உள்ளே தங்க முடியாது, போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசிரமம் கட்டிட்டாங்க. அவருக்கு கேன்சர் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் டேஸில் ரங்கபாஷன் நர்சிங் ஹோம்லேருந்து ஒரு டாக்டர் 2 நர்ஸ் போய் கூடவே இருந்தாங்க. பாஸ்ட் அவே. இதுதான் அவருடைய ஷார்ட் ஹிஸ்ட்ரி. அப்போ அவர் எங்கே பிறந்தார், ஏன் வரணும், அவருக்கு நாடாருங்கெல்லாம் ஏன் சப்போர்ட் பண்ணோன்னா இது காரணம் இருக்கும். அதாவது இவருக்குள்ளே வந்துருக்கிற ஸ்பிரிட் எதுவோ அதை யாரெல்லாம் முன்னால் கும்பிட்டானுங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க, இவரை தேடி வருவாங்க. அவங்களுக்கு இவரால் ஒரு நல்லது நடக்கும், நம்பிக்கை வரும், அவங்க பணம் கொடுப்பானுங்க, ஒரு ஆசிரமத்தை கட்டுவாங்க. இப்படி தான் எல்லாம் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கலவை சச்சிதானந்த சாமியார்னு ஒருத்தர் செஞ்சிக்கோட்டை கீழே இருக்கிற கமலக்கண்ணி அம்மன் கோயிலில் போய் படுத்துக்கிறாரு. அது பாலடைஞ்சு போயிருக்கிற கோயில், தேசிங்கராஜன் காலத்தில் இருந்தது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே யாருமே இல்லை, என்னை கவனிக்க மாட்டேன்றாங்க, நான் உன் உடம்புக்குள்ளே வந்துடுறேன், நீ எனக்கு ஒரு நல்ல இடத்துல கோயில் கட்டு அப்படின்னது. சரின்னு இவர் உடம்புக்குள்ளே அது வருது. இவர் பேச மாட்டார், எல்லாம் அருள்வாக்கு எழுதி எழுதி கொடுப்பாரு. அப்போது அந்த கமலக்கண்ணி அம்மனை யாரெல்லாம் கும்பிட்டுன்னு இருந்தாங்களோ இதுக்கு முன்னால் அவங்கெல்லாம் இவர்கிட்ட வருவாங்க. பிகாஸ் ஆஃப் த ஓல்டு கனெக்ஷன். அப்போ இவர் அவங்களுக்கு வாக்கு கொடுப்பாரு, அவங்க பணம் கொடுப்பாங்க. அப்படி இங்கே கலவை இருக்கு இல்லையா, அங்கே கமலக்கண்ணி அம்மன் ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கார். படுத்த நிலையில் ஒரு அம்பாள் பராசக்தி இருக்கும், இதில் ஒரு சின்ன சிலை இருக்கும். ஓரளவு நல்லா பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னாகும், இவர் உடம்பில் இருக்கிற சக்தி அந்த சிலைக்குள்ளே போயிடும். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கிறது. ஏற்கனவே இருக்கிறது தான் புதுசாக வருது. அது காரணம் இதுக்கு முன்பிறவிகளில் யார் அதை பூஜை பண்ணாங்களோ அவங்க
அவங்க மூலமாக அனுபவித்தவங்க யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து திருப்பியும் கோயில் கட்டுவாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, லாஜிக்கலாக இப்படி தான் நடக்கும். கோயிலூர்னு ஒரு இடங்குது, பெரிய கோயில், கோயிலூர் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. அவங்க அம்மாவுடைய இடுப்பில் உட்காந்துக்கிற போது வடநாட்டிலேருந்து வந்த ஒரு பைராக்கி சாமியார் ஆண்டவர் அழகாக இருக்காருன்னார். அன்றிலிருந்து எல்லாரும் அந்த குழந்தைய ஆண்டவர் ஆண்டவர்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் மதுரை திருநெல்வேலி சைடில் ஸ்கூல் இல்லை, மதுரைக்கு வரணும், தினப்பள்ளிக்கு விடணும்னு வாங்க. ஸோ மதுரைக்கு வர்றாரு. அங்கே வாத்தியார் அம்மாவுக்கு இவங்க வேறு சொல்லி எல்லாம் பொறி கொடுக்கணும், அந்த அம்மா சமைச்சு போடணும், வாத்தியார்கிட்ட கற்றுக்கணும். சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிற போது அந்த அம்மா சொல்கிறா, எனக்கு ஒரு ஊர் பக்கம் நிறைய மயில் இருக்குமாமே அப்படின்றாரு. நான் கொண்டு வரம்மான்றாரு. மயிலை தேடி ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. போனால் ஒரு மரத்தட்டை டயர்டாக படுக்கிறாரு. படுக்கிற போது இவருக்கு ஒரு காட்சி வருது. ஒரு ராஜா அவன் அந்த மரத்தடியில் படுத்துன்னு இருக்கான். ஒரு புலி அடிக்க வருது. அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான், அங்கே ஒரு கத்தி இருக்குது. அப்போ அதே மாதிரி அனுபவம் இவருக்கு வந்த உடனே இவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, அங்கே ஒரு கத்தி இருக்குது. அப்போ அந்த இடத்த தோண்டி பார்க்குறாரு. அதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற கோயிலூர் ஆண்டவர் கோயில். பெரிய ஆர்ச்சி இருக்கும், உள்ளே போனீங்கன்னா பெரிய குளம், ஒரு தமிழ் வேத பாடசாலை எல்லாம் இருக்கும். பழைய காலத்து கோயில் ஒன்று இருக்குது. அப்படி தான் வருது. ஏன்னா இவர் தான் இதுக்கு முன்னால் அந்த கோயிலை கட்டினவர். கோயிலூர் ஆண்டவராக இருந்து அந்த கோயிலை கட்டினது இவர் தான். திருப்பியும் உலகத்தில் வந்துக்கிறாரா, அதனால் அந்த ஞாபகம் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ வடநாட்டு சாமியார் ஆண்டவர் ஆண்டவர்னு பேர் வச்சிட்டாரு. ஸோ எப்படியே போச்சு. இன்றைக்கி அமெரிக்காவில் கோயிலூர் ஆண்டவர் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. ரொம்ப விமரிசையாக அங்கே பூஜைங்கள்லாம் நடக்குது. ஏன்னா நகரத்தார், நாட்டுக்கோட்டைக்காரங்க, நல்லா வசதியானவங்க எடுத்து காட்டுறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கானாடு காத்தான் இது மாதிரி ஊருங்கள்லாம் இருக்கு இல்லையா, நகரத்தார்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய கோயிலுங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்குது. அவங்கெல்லாம் கடல் கடந்து கப்பலில் போய் பர்மா, மலேசியா இந்த மாதிரி ஊர்களெல்லாம் வியாபாரம் பண்ணி ஜாவா, சுமத்ரா வரைக்கும் போய்க்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த பணத்தில் பெரிய பெரிய பெலேஷியல் வீடுங்கள்லாம் கட்டினாங்க. அவங்க ஊருங்களில் பெரிய தான தர்மங்கள்லாம் பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கு நகரத்தார்னு பேர். நகரத்தார்னாக்கா ஒரு பாஷ் சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி அந்த நகரத்தார்கள் பரம்பரையெல்லாம் மூணு ரீலோகேட் ஆகிட்டாங்க. அதாவது அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் அவங்க டிஐ சைக்கிள், அப்புறம் இந்த சவுத் இந்தியா குரூப் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் அந்த மாதிரி செட்டியாருங்க தான். முருகப்ப செட்டியார் இவங்கெல்லாம் அதுலேருந்து வந்தவங்க ஃபுல்லாக. சிம்சன் கிடையாது. சிம்சன் திருநெல்வேலியிலேருந்து வந்த ஐயர் குரூப். அது சிம்சன் சிவராமகிருஷ்ணன் பேர். அவர் ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட டைப்பிஸ்டாக இருந்தார். வெள்ளைக்காரன் அவர் கொடுத்துட்டு போயிட்டான். அவர் கல்லடக்குறிச்சி அப்பளம் கம்பெனி. அதுக்கப்புறம் இவர் இருக்கார் இல்லையா, அவரும் அங்கேருந்து வந்தவர் தான். டிவிஎஸ் திருக்குறுங்குடி சுந்தரம் மயங்கார் அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணியிருந்தவங்க. திருக்கணங்குடி பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணியிருந்தவங்க. அதனால் யாரும் புதுசாக வர்றதில்லை. முன்பிறவிகளில் எந்த சாமியை பூஜை பண்ணாங்களோ அந்த பேங்க்கு அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த புண்ணியத்தில் அவங்க திருப்பி திருப்பி ஆன்மீகத்துக்கு வராங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மிஷன் இருக்கும் உலகத்தில். அந்த மிஷன் முடிஞ்ச உடனே அவன் பெருங்காயிட்டப்பா தான். நரகாசுரன் தன் தாயான பூமாதேவியால் மட்டுமே கொல்லப்பட வேண்டும் என்ற வரத்தை விஷ்ணுவிடம் பெற்றுள்ளார். இந்த வரத்தின் காரணமாக திருமாலின் கிருஷ்ணாவதாரத்தில் பூமாதேவி சத்யபாமாவாக பிறந்து நரகாசுரனை வதம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கதை பற்றி தயவு செய்து விளக்கு. நான் சொல்கிறேன்னே, லைஃப் இஸ் எ கண்டினியூவஸ் ப்ராசஸ். இந்த உலகத்தில் நீங்கள் யாரை ராட்சசங்கன்னு பார்க்குறீங்களோ அவங்களும் நல்லவங்க தான். ஒரே ஒரு ரிஷியை, அந்த ரிஷிக்கு 2 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டிக்கு பிறந்தவங்கெல்லாம் தேவர்கள், இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்தவங்கெல்லாம் அசுரர்கள். 2 பேருமே ரொம்ப ஹை லெவல் ஞானம் தவம் உள்ளவங்க. இது என்னன்னா, இந்த ராட்சசர்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கெட்ட புத்தி வந்துடும். ஸோ தே வில் அப்யூஸ் தர் பவர். அவனுக்கு கிடச்சிருக்கிற பவரை அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் தவம்னு வர்றபோது தேவர்களை விட அசுரர்கள் ரொம்ப கில்லாடிங்க. அதாவது தரிசனம் கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி நெருப்பு வளர்த்துட்டு கையை கழுத்து மேலே கத்தி வச்சுன்னு கேட்பான். தேவர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. வரியான்னு கெஞ்சின்னு இருப்பாங்க. அதனால் அசுரர்களை சாதாரணமாக நினைக்க தேவையில்லை. புராணங்கள் நீங்கள் பார்க்குற எல்லா அசுரர்களுமே மகா தபசிகள். இப்போ ராவணன் நீங்கள் அசுரனுங்கிறீங்க. ராவண அசுரன்னு சொல்கிறது ஒரு வகை, ராவண ஈஸ்வரன் சொல்கிறது ஒரு வகை. ராவணன் கைலாயத்தில் போய் சிவனையே மயக்கி அங்கேருந்து சிவலிங்கத்தெல்லாம் வாங்கிட்டு கோகர்ணத்தில் பரிசாச்சின்னு படிக்கிறீங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய நிலைகளில் ராவணன் அடைஞ்சிருப்பான். அதனால் இந்த ஈஸ்வர பட்டாபிஷேகம் நான் ஒரு பிஹெச்டின்னு வச்சுக்கோ. அதை வாங்கினவங்க யார்? ராவண ஈஸ்வரன், சனி ஈஸ்வரன், அகஸ்தீஸ்வரன்,
இல்லையா? இதெல்லாம் அந்த நிலை. அதே மாதிரி நம்ம கோயிலுங்களெல்லாம் பார்க்குறோம், அதில் எல்லாம் என்ன இருக்குது? அருணாச்சலேஸ்வரன் திருவண்ணாமலையில் இருக்கிறாள், கபால் ஈஸ்வரன், இப்போ ஈஸ்வர பட்டாபிஷேகம் வந்துச்சு. இப்படி எல்லாரும் ஈஸ்வர பட்டாபிஷேகம்னா அது பிஹெச்டி மாதிரி. ஹையஸ்ட் சிவநிலை யார் தொட்டாங்களோ அவங்கெல்லாம் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன்னாக்கா சர்வ ஐஸ்வர்ய, அதுதான் ஈஸ்வரன்ன்றது. இப்போ எல்லா விதமான வசதிகளையும் தவத்தினால் அடைந்தவர்கள்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கூட ஈஸ்வரன் ஆகலாம் இந்த உலகத்தில். யாருமே சின்னவங்கள்லாம் இல்லை, அசுரர்களும் பெரியவங்க தான், தேவர்களும் பெரியவங்க தான். தேவர்கள் கொஞ்சம் பயந்தாங்கொல்லிங்க, அண்டு அசுரர்கள் அப்படி இல்லை, ஜில்லாக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க வேணும். 2 பேரில் ஏன் ஒரே தகப்பனுக்கு பிறந்த 2 பேரில் அசுரர்கள் அப்பப்போ தோற்று போகிறாங்க அப்படின்னா, அவங்க அதர்மமான செயல்களில் ஒரு பவர் கரிசி ஆன உடனே அப்யூஸ் பண்ணிடுறாங்க. நல்லா தகுதி இருக்கிறவனுங்க புத்தி கெட்டு போகுது, அப்பப்போ கெட்டு போகுது. அதனால் அவங்க குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யும். மலை மாதிரி மேலே போனவங்க கூட குந்துமணி அளவு தப்பு பண்ணால் கீழே இறங்கிடுவான். தலையில் இருக்கிற வரைக்கும் ஷாம்பு, கண்டிஷனர், கலர் எல்லாம் போடுறீங்க, முடிக்கே வந்துச்சுன்னா தொடர்த்து தள்ளிடுறீங்க. அப்போ தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம்னா தான் ஸ்டெடியாக இருக்கணும். எந்த ஒரு பதவி கிடைக்குதோ அதில் ஸ்டெடியாக இருக்கணும். எல்லாராலையும் முடிதான். அதனால் தேவர்கள் அசுரர்கள் எல்லாமே தவசிகள். அவங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது பவர் கரிசி ஆயிடுறானுங்க. தேர் ஆல் குட் பீப்புள், பட் தே கிரேட் மாஸ் மேன் மே மிஸ்ன்னுவாங்க. யானைக்கும் அடிசருக்கும்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. சூக்ஷ்ம சரீரங்கள் மூலம் அற்புதங்கள் ஆன்மீக பயணத்தில் நிறைய தூரம் பயணித்து பல நிலைகளை கடந்து உயர்ந்தவர்கள் தங்கள் உடல் ஓரிடத்தில் இருக்கையில் சூக்ஷ்ம சரீரத்தோடு வேறு இடங்களுக்கும் செல்ல முடிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பலருடைய அனுபவங்கள் பதிவு செய்திருக்கின்றன. தாங்கள் சூக்ஷ்ம சரீரங்கள் மூலம் வெளிநாடு உட்பட பல இடங்களுக்கு சென்று வருவீர்கள் என்று சத்சங்க அருளுரைகளில் கூறியுள்ளீர்கள். இது எப்படி சாத்தியமாகிறது? பாடி, இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லையா, இதை வச்சு ட்ராவல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் தியானத்துக்கு போன உடனே பொதுவாக இந்த மாதிரி உயர்நிலைகளுக்கு போகிறவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஒரு மந்திரம் இருக்கும். இவங்க அந்த மந்திரத்தை சொல்லி இருக்கிற போது இவங்களுக்கே தெரியாமல் தே வில் கோ இன்டு எ டைப் ஆஃப் டீப் ஸ்லீப் ஆர் சமாதி நிலை. டீப் ஸ்லீப் ஆர் சமாதி நிலை. அப்போ அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜோதி என்ன பண்ணுதுன்னா, இந்த நெத்தி இருக்கு இல்லையா, இங்கேருந்து பிரிஞ்சு எங்கெல்லாம் போகணுமோ போயிட்டு தன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி தன்னுடைய உடம்புக்குள்ளே வந்துடும். இதுதான் அந்த ட்ராவல், ஆஸ்ட்ரல் ட்ராவல்ஸ்ன்னு இதுக்கு பேர். இது செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு புக்கு கூட சொல்லியிருக்கேன் இல்லையா, சிசக்தி விலாஸ் அப்படின்னு சொல்லி. கணேஷ்புரி நித்யானந்த பாபாவுடைய சிஷ்யராக இருந்த முக்தானந்த பாபா, அவர் யோலான்னு மகாராஷ்டிராவில் ஒரு மாந்தோப்பில் உட்காந்துட்டு தவம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ அவர்கிட்ட இருந்து இந்த இடத்துல இருந்து அந்த நீல ஜோதி கிளம்புது. அவர் இங்கே தான் உட்காந்துருப்பார் மாந்தோப்பில். அது எங்கெல்லாம் போகணுமோ எல்லா உலகத்தையும் பார்க்கவும் திருப்பியும் வந்துடும். அதே மாதிரி பெட்டி ஜோன்ஸுன்னு ஒரு அம்மா, அவங்க பை ஆக்சிடெண்ட்டு இறந்து போயிட்டு தான் நினச்சிட்டாங்க. அவங்களுடைய ஸ்பிரிட்டு எல்லா உலகத்துக்கும் போய் சுற்றுது. அவங்க ஜீசஸை பார்க்குறாங்க, சில உலகங்களை பார்க்குறாங்க, அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஆஸ்பத்திரியில் மார்ச்சுவரியில் வச்சுருக்கிற அவங்க உடம்புக்குள்ளேருந்து ஒரு உயிர் வந்துடுச்சு. ஏன்னா இந்த 2 இன்சிடெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க சொல்கிறேன். ஒன்று பெட்டி ஜோன்ஸ், எம்ப்ரேஸ்ட் பை லைட். It was not yet my time. My time would come when my mission, my purpose, my meaning in this life was accomplished. I had a reason for existing on earth, but even though I understood this, my spirit rebelled. Does this mean I would have to go back? I said to him, "No, I can never leave you now." He understood what I meant, and his love and acceptance for me never wavered. My thoughts raced on, is this Jesus? God, the being I feared all my life. He is nothing like what I had thought. He is filled with love. Then questions began coming to my mind. I wanted to know why I had died,
as I had, not prematurely, but how my spirit had come to him before the resurrection. I was still laboring under the teachings and beliefs of my childhood. His light now began to fill my mind, and my questions were answered even before I fully asked them. His light was knowledge. It had power to fill me with all truth. As I gained confidence and let the light flow into me, my questions came faster than I thought possible, and they were just as quickly answered. And the answers were absolute and complete. In my fears, I had misinterpreted death, had expected something that was not so. The grave was never intended for the spirit, only for the body. I felt no judgment for having been mistaken. There was just a feeling that a simple, living truth had replaced my error. I understood that he was the Son of God, though he himself was also a God, and that he had chosen from before the creation of the world to be our Savior. போயிட்டே இருக்கும். உங்கள் செல்ஃபோனில் மெமரி சிப் இருக்குது. செல்ஃபோனை தூக்கி போட்டால் கூட அந்த மெமரி சிப்பை வேறு ஃபோனில் போடலாமா? அந்த மாதிரி நம்முடைய மெமரி சிப்பு தான் ட்ராவல் பண்ணுது. இந்த உடம்பு இங்கே தான் இருக்குது. ஒரு ஆள் இறந்து போனால் கூட அவன் உடம்பு தான் எரிக்கிறாங்க இல்லை புதைக்கிறாங்க. அவனுடைய மெமரி இருக்கு இல்லையா, அது எத்திரியல் வேர்ல்டுக்கு போகுது இல்லை வேறு ஒரு உடம்புக்கு போகுது. திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி இவருக்கு நீல ஜோதி இங்கே இருந்துச்சு இல்லையா, முக்தானந்தாக்கு, அதுதான் இவர் அதுக்குள்ளே உட்கார்றது. இவர் எங்கெல்லாம் போகணுமோ போகிறாரு. திருப்பியும் அது இவரே விரும்பலைன்னா கூட இவர் உடம்புக்குள்ளே அது வந்து சேர்ந்துருது. இவர் உடம்பு இங்கே தான் கிடக்கும். இது ஆன்மீகத்தில் ஒரு நிலை. இந்த பாடி அண்ட் ஸ்பிரிட் கெட்டிங் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். உடம்பிலிருந்து ஒளி தன்னை பிரித்து கொண்டு, ஆனால் எப்போ விரும்பலாமோ திருப்பி இந்த உடம்புக்குள்ளே வந்துடலாம். இப்போ நார்மலாக உலகத்தில் இருக்கிறவங்க என்ன, அது அந்த ஒளி உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா அது டெத்துன்னு சொல்கிறீங்க நீங்கள். யூ ஆல்வேஸ் ஃபீல் அவ்வளோதான், இன்னும் எடுத்துன்னு போய் பச்சிடணும் அந்த பாடியாங்கிற மாதிரி ஆயிடுறீங்க. யார் ஒருத்தன் வாழ்கிற காலத்தில் இந்த மரணத்தை தரிசிச்சுட்டானோ அவன் அவனுடைய காரண காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி உடம்புக்குள்ளே வரலாம், உடம்புலேருந்து வெளியே போடலாம். தே கண்டினியூ டு கோ எக்ஸிஸ்ட் இன் த சேம் பாடி இஃப் இட் இஸ் நீடட். இப்போ என் பாடி இருக்குது, இது 36 வருஷமும் 1984 கடைசி டெத் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 16, ஒரு 25, 30, 41 வருஷமாக இதுக்குள்ளேயே தாங்குது. ஏன்னா இந்த நாலேஜ் கடவுளுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது மை ஸ்பிரிட் இஸ் டிஃப்ரெண்ட், மை நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், மை வேல்யூ நாலேஜ் இஸ் யூஸ்ஃபுல் இல்லையா. அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, வேறு ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் இதே உடம்பு இதே நாலேஜை வச்சு நம்ம வேலையை செஞ்சுன்னு இருக்கலாம் அப்படின்னு. யூ கேன் கண்டினியூ இன் த சேம் பாடி ப்ரொவைடட் you have some masalas inside body to carry on God's work. Blue pearl. The blue pearl. இது முக்தானந்தா கிடைச்ச அனுபவம். ஒரு நீலமணி. While revolving, the pupils of both the eyes became centered on the cranial region. The eyeballs rolled upwards and then downwards. This was followed immediately by a momentary appearance of the tiny resplendent blue pearl shaped like a sesame seed, which shot out of the eyes like a lightning flash and returned to its seat within. This is a highly mysterious and astonishing occurrence. The tiny blue pearl illuminated all the directions for an instant. If I sat facing east, the eastern direction was alight. If south, the southern directions. Students of Siddha Yoga, how shall I describe the splendor of that pearl? It moved even faster and more briskly than a flash of lightning. As I beheld it, many expectations were aroused. Will Rama, Krishna, or any supreme deity, Paramashiva, appear within it? Who shall follow Airavat? Although I was eager for a vision of the divine, my mind was full of joy and contentment. Besides, I began to spend my days in a different manner. After the vision of the blue pearl, the inner soul was contented, feeling that it had been blessed by the goddess Kundalini with a supreme gift. I then began to honor one and all in my heart. அதுக்கப்புறம் அவர் வேறு உலகத்துக்கெல்லாம் போகிறாரு. அந்த ப்ளூ பேலை வச்சுக்கிட்டு யமலோகத்துக்கு போகிறாரு, நாகலோகத்துக்கு போகிறாரு,
தேவலோகத்துக்கு போகிறாரு, அங்கெல்லாம் என்ன பார்த்தாரு கொண்டாருங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரையும் போகும், திருப்பியும் அவர்கிட்ட வந்துடும். ஸோ யூ வில் whenever he sits in meditation is given different exposures and experiences. இதே மாதிரி மதுரையில் வெங்கட்ராமன் ஒரு பையன், அவன் தான் ரமண மகரிஷியா பின்னால் வந்தது. ஸோ ஒரு நாள் அவருக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ரமண மகரிஷி வெங்கட்ராமன் கூடிய டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு காமன் ஃபீச்சர். யாரெல்லாம் ஞானிகள் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத் வந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் அனுபவிக்கிறது ஆத்மா தான், உடம்பு ஒன்றும் இல்லை, அது சாப்பிட்டு சாணி தான் போடும். ஆத்மாவுக்கு தான் இந்த பதிவுகள் எல்லாம் இருக்கு. அருணாச்சலா எங்கேருந்து வரீங்க மாமான்னு கேட்குறாரு. அவங்க மாமா சொல்கிறாரு நான் அருணாச்சலாலேருந்து வரேன்ட்டு. உடனே இவருக்கு அந்த ஸ்பார்க் வந்துடுச்சு, பாஸ்வேர்டு அப்படியே படிச்சுடுறாரு, நான் இப்போ இறந்துட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங். அப்போது அவருக்கு இடத்துல என்னெல்லாம் நடக்குதுங்கிற அனுபவங்கள்லாம் கிடைச்ச முடியுது. Death experience. The turning point in Venkatraman's life came spontaneously in mid-July 1896. One afternoon, the youth, for no apparent reason, was overwhelmed by a sudden, violent fear of death. Years later, he narrated this experience as follows. It was about 6 weeks before I left Madurai for good that a great change in my life took place. It was quite sudden. I was sitting in a room on the first floor of my uncle's house. I seldom had any sickness, and on that day there was nothing wrong with my health. But a sudden, violent fear of death overtook me. There was nothing in my state of health to account for it, and I did not try to account for it or to find out whether there was any reason for the fear. I just felt I am going to die, and began thinking what to do about it. It did not occur to me to consult a doctor or my elders or friends. I felt that I had to solve the problem myself then and there. The shock of the fear of death drew my mind inwards, and I said to myself mentally, without actually framing the words, now death has come. What does it mean? What is it that is dying? This body dies. And I at once dramatized the occurrence of death. I lay with my limbs stretched out stiff, as though rigor mortis had set in and imitated a corpse, so as to give greater reality to the enquiry. I held my breath and kept my lips tightly closed so that no sound could escape, so that neither the word I or any other word could be uttered. Well then, I said to myself, this body is dead. It will be carried stiff to the burning ground and there burnt and reduced to ashes. But with the death of this body, am I dead? Is the body I? It is silent and inert, but I feel the full force of my personality and even the voice of the I within me. இதெல்லாம் ரமணருக்கு கிடைச்ச மரண அனுபவங்கள். எனக்கு 1984 முதல்ல ராகவேந்தரால் ஒரு மரண அனுபவம் கிடச்சிது. அப்புறம் 1999 அப்புறம் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணேன் இல்லையா, அன்றைக்கி இங்கேயே பூஜை ரூமில் உட்காந்துருக்கிற போது எனக்கு இன்னொரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அப்போ நான் செத்து போயிட்டேன்ற நிலை வர்றபோது, சரி நம்ம செத்து போந்து மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையான்னு ஒரு பேப்பர் எடுத்து இப்போ எழுத்தாணி பிடிச்சி எழுதுகிற மாதிரி, நான் இறந்துட்டேன் எனக்காக கவலைப்படாதீங்க எல்லாம் ஒரு மெசேஜ் எல்லாம் எழுதி நான் வேற எங்கேயாவது வச்சா ஜனங்களுக்கு தெரியாமல் போயிடுமேன்னு சொல்லிட்டு அது என் பாக்கெட்லேயே வச்சுன்னு என் பூஜை ரூமில் நான் இறந்து போயிட்டேன். ஒரு 2.5 hours கழித்து பார்த்தாக்கா ஏற்கலை. அந்த அனுபவங்கள் நான் எழுதின அந்த மெசேஜஸ் ஒரு 3 பக்கம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா, ஆஃப்டர் யூ கெட் யுவர் ஃபஸ்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி 12 years யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஸ்பிரிட்டுங்கிறது. இந்த ஸ்பிரிட்டு அடுத்த ஜம்புக்கு போகிறதுங்கிறது இது முன்ன பின்ன செத்தா தான் சுடுகாடு தெரியணுவாங்க. அது மாதிரி த லெஸர் எக்ஸ்பிளைன்ட் இட் இஸ் பெட்டர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் யூ வில் நோ வாட் இட் இஸ். உங்களுக்கு புரியணும். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் மகான்களுக்கு வரும். ரமணருக்கு வந்திருக்கு, பெட்டி ஜோன்ஸுக்கு வந்திருக்கு,
நிறைய வராத மகான்களே இல்லை. ஒரு ஹை லெவலுக்கு போன எல்லா மகான்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் வந்துருக்கு. ஓகேண்ணா படிச்சுட்டுல எனக்கு கூட இந்த சகாதேவ நாடின்னு ஒன்று குடியாத்தத்தில் இருந்துச்சு. ஜிசி சம்பந்தம்னு ஒருத்தர் காந்தியில், அவர் என்ன பார்த்ததில்லை. அவர் நான் ஜெயின் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன், ஈவினிங் காலேஜில். இப்போ ஒரு பையன் அங்கேருந்து சீசன் டிக்கெட் வாங்கி ட்ரெயினில் வந்து படிச்சுட்டு போவான். அவன் என் ஜாதகத்தை வாங்கி போனான், எங்கள் ஊரில் ஒருத்தர் நாடி படிக்கிறார் சார்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தான். ரொம்ப நாள் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னா. ஒரு நாள் திடீர்னு அவன் எழுதி கொண்டாந்து கொடுத்தான். அதில் வருது, உடலோன் தனி உயிரோன் நூக்கொட்டி பார்த்திடு. இந்த உடலுக்குள்ளவன் உயிருக்குள்ளவன் ராகவேந்திரன். உடலோன் தனி உயிரோன் நூக்கொட்டி பார்த்திடு, பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கை தன்னால். அப்போது பார்ப்பனன்னா குரு பகவான் ஜூபிட்டர். அவர் தேவலோகத்தில் அவர் தான் என்ன பிராமணன், எல்லாருக்கும் பூஜையெல்லாம் பண்ணுறது. அதெல்லாம் பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் அந்த குருவே இவருடைய உடம்புக்குள்ளே வந்துடுவார். பள்ளியிலே சேத்திராடனும் சென்று உலகத்தில் இருக்கிற எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் இவர் போவார். புண்ணிய நீலைகளில் நிகழ்த்திடுவான் அப்படின்னு வரும். நிறைய அதிசயங்கள்லாம் இவர் பண்ணுவார், நிறைய கோயில்களுக்கெல்லாம் போவார். அந்த குரு இவர் உடம்புல வந்தோடனே இந்த அதிசயமெல்லாம் நடக்கும் அப்படின்னு வரும். அப்போது ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தா, இவர் தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கிற போது இவர் ஒரு அவதார புருஷனாக தான் பிறந்தார். சிவ சக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் இவரே ஆகி அவனிதனில் அவதரித்தார். சிவன் சக்தி பெருமாள் இந்த மூணும் சேர்ந்த முதன்மை அவதாரம்னா பிள்ளையார். தாயுடைய கர்ப்பத்திலே இவர் பிள்ளையாராக தான் பிறந்தார். முதன்மையான நாயகன், தனக்கு மேலே வேறு யாரும் கிடையாதுங்கிற நிலையிலே ஒரு பிள்ளையாராக பிறந்தார் அப்படின்னு வரும். அப்போது தாயுடைய கர்ப்பத்திலே அப்படி தான் வந்தார். ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, அது 36 வயசு. 1949 பிறந்தால் கூட 84 தான் அந்த டைம் கல்மினேஷன். அது வரைக்கும் உலகத்தில் நமக்கு என்ன பழைய வாசனைங்க, கர்மா, படிப்பு கிடிப்பு என்ன இருக்கோ அதெல்லாம் முடிக்க வேண்டியிருந்தது. ஸோ பிறந்த போதே அப்படி தான் பிறந்தோம். ஆனால் 84 தான் அந்த நிலைகளை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரி. இப்படி பல அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரும், எல்லா மகான்களுக்கும் வரும். இப்போ நாம் இப்படி நடந்ததுன்னு சொன்னால் கூட ஜனங்க நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு அன்கனெக்டட் சோர்ஸில் நமக்கு என்ன அனுபவம் வந்ததுன்னு வர்றபோது ஜனங்களுக்கு ஓரளவு நம்பிக்கை வரும். ஆமாடா இதில் வந்துக்குது, அதில் வந்துருக்குதுன்ற மாதிரி இவங்களுக்கு புரியும். நம்மளே சொன்னாக்கா இவர் கற்பனடா அப்படின்வாங்க. இப்போ நான் 33 கோடி தேவர்களையும் பார்த்துருக்கேன், கைலாசத்தில் பார்த்துருக்கேன். எங்கள் தாட்சன்னு ஒரு இடம், நான் கைலாசம் 11 தடவை தரிசனம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு நாள் வெடிகாலை 4 மணிக்கு தியானம் பண்ணுற போது ஆகாசத்துலேருந்து அப்படியே இறங்குறாங்க எல்லாரும். இந்திரன் அவனுடைய ஐராவதத்தில் ஒவ்வொரு கடவுளும் அவங்கவுங்க வாகனத்தில் அவங்க ட்ரெஸ்ஸு அவங்க கிரீடத்தோடு அப்படியே இறங்குறாங்க. நான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் வராங்க, வந்து இப்படி குனிஞ்சி பிடிக்கிறாங்க என்கிட்ட. நான் பயந்து போய், நான் தானே உங்களை கும்பிடணும், நீங்கள் என்ன கும்பிட்றீங்கிறேன். அவங்க திருப்பியும் சாட்சாத் பத்ரி நாராயண் பகவான் ஹூ, இதுதான் சாட்சாத் பத்ரி நாராயணன், அதனால் நான் அவங்க ஒன்று கும்பிட்டு போகிறதுக்காக வந்துக்கிறேன். நான் இது இந்த மாதிரி ஒரு அனுபவம் வருதுன்னா உனக்கு எப்படி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்துச்சு. நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் see what next. பாடுங்க. மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடனே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடலே பேரின்பமே, முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை, சக்தி பெற மண்ணடி சென்றால் துலங்கிடும் இறையன் கலை, மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடனே. நாதவிந்துகலாதி நமோ நம, வேதமந்திரஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய
தேவ குஞ்சரி நமோ நம அருள் தாராய் ஈரலும் பர கோலால பூஜையும் கோவலும் துணையாசாரமே வீரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏதலம் புகழ் காவேரியாள் பிள்ளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம் வீர நாடாளும் நாயக மயலூர ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா